ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கவுண்ட் ஃபார்முலா பார்க்கலாம். கவுண்ட் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸில் வந்து எத்தனை செல்ஸில் வந்து நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது பார்க்குறது தான். இந்த ஃபார்முலா எப்படி என்டர் பண்ணணுன்றத சொல்கிறேன். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கவுண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து டோட்டல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் வந்து எத்தனை செல்லில் என்ட்ரு ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா கவுண்ட் இந்த ஏரோ மார்க் பாருங்கள். கவுண்ட் 10 செல்லில் என்ட்ரு ஆகிருக்கு. அதோட சம் வந்து பார்த்திங்கன்னா 472 இருக்குது டோட்டல். இப்போ இந்த கவுண்ட் ஃபார்முலா அவ்வளோவா தேவைப்படாது. பட் இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன். ஈக்குவல் டு கவுண்ட். எத்தனை செல்லில் இருக்குது அப்படின்றத பார்க்குறது. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 10 செல்லில் இருக்குது. 10 செல்லில் நம்பர்ஸ் என்ட்ரு ஆகிருக்கு. குவான்டிட்டி எல்லாமே குவான்டிட்டி இருக்குது. இந்த பிளாங்க்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இதுதான் கவுண்ட்டு. இது மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த டோட்டல் இதிலேயே பார்த்துட்றோம். நம்ம சிஸ்டம்லேயே தெரிஞ்சிடும். ஸோ கவுண்ட் 10 செல்லில் என்ட்ரு ஆகிருக்கு. டோட்டல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 472. ஆவரேஜும் உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். இந்த ஏரோ மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ஆவரேஜும் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து கவுண்ட் வராது. இப்போ நான் கவுண்ட் ஏ எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? லெட்டர்ஸ்லாம் எந்தெந்த செல்ஸில் இருக்குது, எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான். ஈக்குவல் டு கவுண்ட் ஏ. நார்மலாக வந்துடும் பாருங்கள். இந்த விடனே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 14 செல்ஸில் இருக்குது லெட்டர்ஸ். எத்தனை செல்ஸில் லெட்டர்ஸ் ஃபில்லாக இருக்குது அப்படின்ற பார்க்குறது நம்ம கவுண்ட் ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ கவுண்ட் பிளாங்க்னு பார்ப்போம். பிளாங்க் ஒன்றுமே இல்லைங்க. எத்தனை செல்ஸ் பிளாங்க்கில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான். ஈக்குவல் டு சேம் தான். கவுண்ட் பிளாங்க் வந்துருச்சிங்களா? கவுண்ட் பிளாங்க் கொடுங்க. எம்டி செல்ஸை வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லும். இப்போ இந்த ரோவில் எனக்கு வந்து எம்டி செல்ஸ் இருக்குது. ஆனால் எத்தனை இருக்குதுன்னு தெரியல. ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். 4 செல்ஸில் வந்து எனக்கு பிளாங்காக இருக்குது. இப்போ நம்ம கவுண்ட் ஈஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட் இப்போ நானாக ரெடி பண்ணது. உங்களுக்கு புரியணுமே அப்படின்றதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஷ்வா இருக்கார். இவர் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆகிருக்காரு அப்படின்றத நம்ம டோட்டலாக நம்ம செக் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அதுக்கான ஃபங்க்ஷன் தான் கவுண்ட் ஈஃப். ஈக்குவல் டு கவுண்ட் ஈஃப் வந்துருச்சிங்களா? கவுண்ட் ஈஃப் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரைட்டீரியா எந்த க்ரைட்டீரியான்றதை நம்ம சூஸ் பண்ணுவோம். ப்ரெசண்ட் டோட்டல் ப்ரெசண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். பி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 டேஸ் அவர் ப்ரெசென்ட் ஆகிருக்காரு. இப்போ ட்ராக் பண்ணால் எல்லாரோட ரிசல்ட்டும் வந்துருச்சு. இப்போ ஆப்சன்டீஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். சேம் ஃபார்முலா தான். இப்போ இவர் லீவ் எடுக்கலை. ஸோ 0 காட்டுது ஆப்சன்டீஸ். இப்போ அப்படியே ட்ராக் பண்ணி பார்த்தா மற்றவங்களுக்கு ரிசல்ட் வரும். இப்போ எல்லாருக்கும் எவ்வளோ நாள் லீவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் இங்கே வந்துடுது. இப்படி தான் கவுண்ட் இஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.